ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் வந்து ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைஸஸ் சேர்த்து அது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 3 பச்சை மிளகாய் சின்ன துண்டு ரம்ப இலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா கோல்டனாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை வந்து மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். மசாலா வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 சின்ன ஸ்பூனில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து மசாலாலே நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் வந்து சிக்கன் வெள்ளையாக இல்லாமல் நல்லா மசாலா பிடிச்சி குக் ஆகிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணியாச்சு. உப்பு சரியாக இருக்குது. அரிசி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுற வேண்டியது தான். ஒரு 60% தான் வந்து ரைஸ் குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே கரம் மசாலா போட்டு கீ ஊற்றி நம்ம வந்து தம் போட்டுடலாம். சூப்பராக சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் தம் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே 65 ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பிரியாணினாலே 65 இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்காது. மேக்ஸிமம் நான் வந்து 65ஓட தான் பிரியாணி செய்வேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குன்னு. ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல மணத்தோட ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூடவே ரைத்தா கூட இப்போ சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக எங்கள் லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.